ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட அந்த ஒரு 33 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் எனக்கு என்னென்ன மெமரிஸ் தளபதி கூட இருக்குது, அவரோட படங்கள் கூட இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 இயர்ஸாக நான் வந்து தளபதி ஃபேன். இந்த திருமலை படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸாக நான் தளபதி ஃபேனு. நான் என்றைக்குமே ஒரே ஒருத்தரோட ஃபேன் தான் லைஃப்பில் டில் நோ இப்போ வரைக்கும். இனிமேல் இந்த ஃபேன் வந்து ஒரு தொண்டனாகி தளபதிக்காக கட்சியில் பெருசாக வேலை செய்ய போகிறேன். இப்போயும் நான் போஸ்டிங்கில் தான் இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, தளபதி மெமரிஸ். இதில் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்களோட எனக்கு இருக்கக்கூடிய மெமரிஸ் வந்து ஈவன் நிறைய படங்கள்லாம் இருக்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை, போக்கிரி, சச்சின், கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி இந்த மாதிரியான படங்கள்லாம் நான் பார்க்கும்போது அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிச்சிருந்த டைம். அப்போ என் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படம்லாம் நீ ஃபஸ்ட் டே போய் பார்க்குற, இல்லை தேட்டரில் போய் உன்னை கூப்பிட்டு போனோம்னா நீ ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், எடுத்துனா உன்னை கூப்பிட்டு போவான் அப்படின்வாங்க. அதுக்காகவே நான் நல்லா படிப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படித்து ஒரு ஆவரேஜ் மார்க்காவது வாங்குவேன். அடம் பிடிச்சி தேட்டரில் போய் பார்க்கணுன்னு போய் தேட்டரில் போய் பார்ப்பேன் தளபதி படங்களை. அப்போ அந்த வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரிலாம் டான்ஸ்லாம் அடி செலிப்ரேட் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன். சின்ன வயசு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவோம். அப்படியே உட்காந்து ஊனு கத்தி விசில் நம்ம அடிக்க தெரியாத விசில் அடிச்சுக்கலாம் தளபதி படம் பார்த்த டைம்லாம் நான் இருக்குது. செம்மையாக செலிப்ரேட் பண்ண டைமில் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்தது, சுறா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிந்த தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸாக மாறினாங்க. அந்த டைம் வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுன்னா இப்படிலாம் மாறுறீங்க, ஒன்று ரெண்டு படம் ஃப்ளாப் ஆனதுக்கு தளபதி ஃபேன்ஸாகவே இல்லாமல் போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்பயும் நான் லாயல் ஃபேனாக இருந்தேன். என்ன மாதிரியே நிறைய லாயல் ஃபேன்ஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரு தளபதி. கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு தான். துப்பாக்கி, கத்தி ஹிட்டு எல்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு அடித்து, பிகில், தெரி எல்லாம் அடிச்சு வேற மாதிரி அடிச்சு, லியோ, இப்போ கோட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜனநாயகம் வரைக்கும் வந்திருக்காரு தளபதி. அவர் பார்த்த டவுன்ஃபால் நிறையா இருக்குது. அந்த டவுன்ஃபாலில் சப்போர்ட்டாக இருந்த நிறைய லாயல் தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு அவரோட அந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு காரணமான அந்த படம் சுறாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தேன். ஈவன் மதியம் ஷோ நம்ம பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. பிளாக்ல டிக்கெட் வாங்கி நான் பார்த்தேன். அப்போ பார்த்தப்ப எனக்கு அப்போ பிடிச்சிருந்தது அந்த படம். அந்த வயசில் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. பட் அது ஓவராக அடிச்சு அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்கன்னா படம் மொக்க படம் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட், அது ஒரு 2013-14 வரைக்கும் நான் பார்த்த தளபதி படங்கள், இன்க்ளூடிங் துப்பாக்கி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த படங்கள் நான் திருமலை டு துப்பாக்கி தான் தளபதி படங்கள். அந்த பீரியட் மட்டும் சொல்கிறேன் நான். அந்த டைமில் வந்து நாங்களாம் அந்த டைமில் சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ அந்த டைம்லலாம் ப்ளஸ் வந்து வெறும் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அதுவும் ப்ரௌசிங் சென்டர் தான் போகணும். சோஷியல் மீடியா பெருசாக இருக்காது. ஃபேஸ்புக் இருந்தது. பட் யாரும் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதை வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்க அளவுக்கு யாரும் பரப்ப மாட்டாங்க. அப்போலாம் ஒரு படம் வந்ததுன்னா, ஈவன் அது ஒரு தளபதி படமோ யார் படமோ இருக்கட்டும், அந்த படம் வந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் தான் வரும். இந்த மாதிரி தினத்தந்தி, தினமலர், நிறைய இங்கிலீஷ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேஜே இருக்கும். அப்போ உட்காந்து அந்த சினிமா ரிவ்யூன்னு மாதிரி நிறைய பேர் ரிவ்யூவர்ஸ்லாம் எழுதுவாங்க. அப்போ அதை பார்த்து தான் படித்து தெரிஞ்சுக்கும் ஒரு படம் எப்படி இருக்குன்றது. அது மாதிரி நம்ம டாப் 10 சுரேஷ் அவர் சொல்லுவார். அவர் எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்டாக அந்த சன் டிவியில் வருவார் டாப் 10 சுரேஷ். அவர் படத்துக்கு ரிவ்யூ சொல்லுவார், டாப் 10 படங்களுக்கான ரிவ்யூ இந்த வாரத்தில் வந்த படங்கள் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளாம் தேட்டரில் போய் பார்த்த படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. ப்ளஸ் தளபதி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம். நான் தளபதி படம்லாம் ஃபஸ்ட் டே போயிடுவாங்க, சின்ன வயசுலையுமே சரி. அப்போலாம் நான் இந்த ரிவ்யூ எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்போ நான் இத்தனைக்கும் நம்மகிட்ட ஃபோன் கிடையாது, அப்போ ஆண்ட்ராய்டே கிடையாது, சோஷியல் மீடியாவும் பெருசாக ஆக்டிவ் கிடையாது. ப்ளஸ் அப்போ நான் இன்டர்நெட்டும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னும் போது அப்போலாம் ஒரு நம்பிக்கை, தளபதி படம் இந்த டிவியில் ஒரு ப்ரோமோ வீடியோ போடுறாங்க, ப்ரோமோ வீடியோ நல்லா இருக்கே, படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ண காலம். இப்போலாம் ட்ரைலர், டீசர் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த படத்தோட அந்த ஒரு ஃபேன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க மைக் வச்சுட்டு. அதெல்லாம் பார்த்து தான் எல்லாரும் புக் பண்ணிட்டு இப்போலாம் தேட்டருக்கு போகிறாங்க. அதில் மொக்கையாக சொன்னால் ஐயோ இந்த படம் மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்கடா அப்படின்வாங்க. பட் அந்த டைமில் நம்ம பார்த்த பீரியட்லாம் அந்த மாதிரியான ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவரோட படங்கள் வந்து இப்போது நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்த பீரியட்லாம் கூட இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடிடினா, அப்போ நான் தியேட்டர்லேயும் போய் பார்த்து படம் நல்லா இருக்குன்னா திரும்பி சிடி வாங்கி பார்த்த காலங்களும் இருக்குது. இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. தியேட்டர்லேயும் போய் பார்த்து அப்புறம் சிடி வாங்கி பார்த்த காலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் தான் பார்க்குறோம், செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு காலகட்டமாக எனக்கு வந்தது. அதெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ் தான் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அது கொஞ்சம் அந்த ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் பூமான ஒரு டைம். அப்போ தான் இந்த எஃப்டிஎஃப்எஸ் இந்த மாதிரியான வேர்டே நம்மளாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மூவ் ஆகி, ப்ளஸ் இந்த கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் வரும்போது தான் வேற லெவல் தேட்டரில் போய் டான்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ் எனக்கு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன படங்கள் சொல்லலாம், இது நிறைய படங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், லைக் லியோவாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஒரு படங்கள் நம்ம பார்த்த படங்கள். மெர்சல், பிகில் இதெல்லாம் வந்து
தாறுமாறாக நாங்களாம் செலிப்ரேட் பண்ண படங்கள் தான் அதெல்லாம் தேட்டரில் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஏஜ் வைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செம்ம மாசாக போய் நம்மளாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்னு சொல்ல முடியாது தளபதிக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது, ஜனநாயகன் படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றியும். அது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி. அந்த படம் இன்னொரு 2 to 3 டேஸில் தான் அந்த படம் வரப்போகுது. கண்டிப்பாக அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பகவத் கேசரியோட ரீமேக் தான். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரியும். அந்த படம் நான் 2 வருஷம் முன்னாடி பார்த்துட்டேன். அப்புறம் தளபதி ஆல்மோஸ்ட் 8-9 ரீமேக் படங்கள் கிட்ட பண்ணியிருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லையே. எப்பவுமே அது ரீமேக் பண்ணுறது தான் தளபதி ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் படமாக இருக்கட்டும், அந்த படம்லாம் நான் தேட்டரில் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ஈவன் அதுக்கு முன்னாடி அந்த அமெரிக்கன் படம் ஒரிஜினல் வெர்ஷனே நான் பார்க்கல. அதை விட தமிழ் வெர்ஷன் சூப்பராக இருக்குன்னாங்கன்னு அந்த படம் நான் பார்த்தது. அப்போ ரீமேக்கில் தளபதி அந்த மாதிரி படம் நடிச்சது இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கில்லி, போக்கிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு தெலுங்குல நடிச்ச படம். அதை விட தமிழில் தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி காவலன் எவ்வளோ படம் சொல்லிட்டு போகலாம். தளபதி காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் சொல்லிட்டு போகலாம். ஆதி, இந்த மாதிரி ஆக்சுவலாக ஆதி ஆவரேஜ் மூவி தான். பட் இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ரீமேக் படங்கள் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த ஒரு ஆக்டர் அப்படின்னும் போது இப்போ பகவத் கேசரி பண்ணால் என்ன தப்பு? இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று போட்டு கத்தணுன்றதுக்காக அவர் இந்த மாதிரி ரீமேக் படம் பண்ணிட்டு இருக்காரு. கேசரி பண்ணியிருக்காரு, பொங்கலுக்கு கேசரி அப்படிலாம் கலாய்க்கிறானுங்க. ஆனால் தளபதி ரீமேக்கில் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக போகுது. அவரோட கடைசி படமே பெரிய ரெக்கார்டு பண்ண போகுது. பட் ஆனால் இதுக்கு இடைஞ்சலாக ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கடினு அடிக்கிறாங்க. அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. பாவம் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் இவங்களுக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்காரு. சரி, அந்த படமும் அடுத்த நாள் வருது. இது ஜனநாயகம் 9 வருதுன்னா அது 10 வருது. அவர் சிவகார்த்திகேயன் எங்கே பார்த்தாலும் போட்டு அடிக்கிறாங்க, மீன் போடுறது. அது எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ உண்மையாக நல்ல கேப்பபிளான மாஸ் ஆக்டர் தளபதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. சிம்புலாம் இருக்காங்க. பட் இப்போ சிம்பு தலைவன் கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னும் போது ஓரளவு அந்த விஜய் அளவுக்கு அந்த மக்கள் ப்ளஸ் அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சிருக்க ஒரு ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அப்படி இருக்கும் அவரை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டு போறாரு. பட் இதுக்கு காரணம் வந்து ஒரு தீய சக்தி தான். அது யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் தீய சக்தின்னு யாரும் சொல்லும் போது பார்ப்போம். அவங்களும் தேட்டர்ஸ் அதிக தேட்டர்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. இங்கே ஜனநாயகம் கம்மியான தேட்டர்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. என்ன தேட்டர் கம்மியான தேட்டர் இங்கே கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் தளபதி படம் கலெக்ஷன் அடிக்காமலாம் விடாது. இன்னும் ஒரு 20 நாள் அடிக்கிற கலெக்ஷன் 35 நாள் அடிக்க போகுது. பரவாயில்லையே. எப்படி பார்த்தாலும் அந்த தளபதிக்கு இந்த நோட் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. அது கடைசி படம் போது பெரிய கலெக்ஷன் வரதான் போகுது. இவங்க அதை வந்து தடுக்கணும் நிறைய ஒரு சில சதிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த தீய சக்தி அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் வந்து இன்னமும் நிறைய இருக்கும். அவரோட வந்து நான் ஒவ்வொரு படங்களும் நான் மெமரிஸ் சொல்லணும்னா பல மெமரிஸ் சொல்லலாம். சில படங்கள் நான் FDFS பார்த்தே ஆகணும்னு அழுது போய் பார்த்த படங்கள்லாம் இருக்குது சின்ன வயசில். பர்டிகுலராக ஒரு சில படங்கள் சொல்ல முடியாது, நிறைய படங்கள் அப்படி இருக்குது. ப்ளஸ் அந்த படத்தை டிவியில் திரும்ப பார்த்த டைம், அப்புறம் CD வாங்கி அந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்த்துருவோம். பார்த்தாலும் CD வாங்கி 4 வாட்டி 5 வாட்டி பார்த்த படங்கள்லாம் இருக்குது. சரி, அதே மாதிரி ஒரு சில படங்கள் 2 வாட்டி 3 வாட்டி நான் தேட்டரில் பார்த்த படங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம்லாம் 4 வாட்டி தேட்டரில் பார்த்துருக்கேன். மெர்சல் 3 வாட்டி, பீஸ்ட் ஒரு 3 வாட்டி பார்த்துருக்கேன், லியோ ஒரு 3 வாட்டி தேட்டரில் பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து துப்பாக்கியும் ஒரு 2 வாட்டி தேட்டரில் பார்த்துருக்கேன், கத்தி ஒரு 3 வாட்டி நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் சின்ன பையனா இருக்குமா அப்பெல்லாம் ஒரு படம் தான் என்னதுக்குலாம் கூட்டு போக மாட்டாங்க ஒரு வாட்டிக்கு மேலே. ஏன்னா அப்போ நம்ம வயசே வேற. அப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் டிபெண்ட் ஆகிருந்தோம். அவங்க தான் அவங்களை கூட்டு போகணுன்ற மாதிரி. அப்போ நம்ம ஒரு வாட்டி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 வாட்டி பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கும். அப்போ நான் CD வாங்கி பார்ப்பேன். டிவியில் அதுக்கடி ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் வந்ததுன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் டிவிலே டெலிகாஸ்ட் ஆகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்தில் டேரெக்டாக OTT ரிலீஸ் வருது. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் ஒரு 1.5 மாதத்துக்குள்ள படத்தை டிவியில் போடுறாங்க. அப்படின்னும் போது இப்போ இருக்க ஜென்ரேஷனே வேற மாதிரி மாறி போச்சு. அப்போ இருந்த சோஷியல் மீடியா மைண்ட் செட் நான் சொன்னது அந்த பேப்பரில் இதெல்லாம் ரிவ்யூ பார்த்துருப்போம். இப்போ வந்து சும்மா எவனோ ஒருத்தன் சொல்கிற ரிவ்யூ கேட்டுட்டு ஹேட்டை பரப்பிக்கிட்டு உருவாக்கிட்டு இந்த படம்லாம் நல்லா இருக்காரு அப்படின்றாங்க. எவனும் தேட்டரில் போய் பார்க்காம இருக்கிற நிறைய பெய்ட் ரிவ்யூவர்ஸ் பேச்சை கேட்டு இவன் நம்மளே ரிவ்யூ தான் பண்ணுறேன். இவன் நானுமே நிறைய படங்களுக்கு. பட் நம்ம கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுவோம். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அப்படின்னா நான் மனசாட்சியோட பண்ணுவோம். பட் இஷ்டத்துக்கு ரிவ்யூ பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு அவர் வந்து எப்பயும் அரசியலுக்கு வர வேண்டியது. ஏன்னா வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா SSG வந்து நிறைய தளபதி அரசியல் வளர்ப்புறாருன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவர் அந்த விஜய் மக்கள் இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்கும் போது அதனாலே அவருக்கும் தளபதிக்கும் கொஞ்சம் விஜய் அப்பாவுக்கும் தளபதிக்கும் கொஞ்சம் அந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. இப்போ நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் பாண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லா பாண்ட் ஆகிருக்காங்க. அவரோட பர்சனல் லைஃப்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ வரைக்கும் வந்து ஈவன் இப்போ லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி கூட அவரோட பர்சனல் லைஃப்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் எவ்வளோ மீம்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி போடுறாங்க. எல்லாரும் அவங்க பர்சனல் லைஃப்பை நோண்டிட்டு இருக்காங்க. இங்கே யாருமே ஒழுங்கு இல்லை. அந்த மாதிரி நோண்டுறவன் தான் ஃபர்ஸ்ட் ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் வந்து அந்த அந்த தளபதியோட அந்த டைலாக் டெலிவரிஸ், அவரோட மேனரிசம், அவர் போட்டிருக்க அந்த காப்பு, ஸ்டீவன் இன்னி வரைக்கும் இந்த காப்பு நான் 5 வருஷமாக போட்டிருக்கேன்.
மாஸ்டர் படம் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் காப்பி நான் போட்டது, இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் அவரோட அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், அவர் வைக்கிற பியர்டாக இருக்கட்டும், லைக் அவர் பேசுகிற அந்த மேனரிசம், டைலாக்கரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தளபதியோட அந்த ஒரு ஸ்டண்ட்டு, அவரோட ஆக்ஷன் ப்ளஸ் அவரோட டைலாக்கு, அவர் பேசுகிற அந்த ஹியூமர், அந்த காமெடி. இவன் தளபதி எல்லாரும் ஆக்டிங்கில் ஸ்டண்ட்டு இது மாசாக தான் பார்த்துருப்பாங்க. எனக்கு அவரோட லைக் அவர் பண்ணுற காமெடிகள், அவரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி இது எவ்வளோ பேர் பிடிக்கும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மனுஷன் செம்மையாக பண்ணுவார். சச்சின் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரியான ஒரு ஹியூமர் அவர்கிட்ட இருக்கும். தளபதி அதில் வேற லெவலில் அவர் வந்து ஆக்டராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தான். பட் அவரை தேடி நிறைய ஆக்டிங் ஸ்கோப்பான படங்கள்லாம் அந்த டைமில் அவரால் பண்ண முடியல. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் படங்களுக்கு தான் மோஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிங் பேஸ்டான படங்கள் வந்ததுன்னா பெருசாக ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க, அதை அப்படி கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஆடியன்ஸ் எல்லா படங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அப்போ அந்த டைமில் வெறும் மாஸ் படங்கள் மட்டும்தான் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணல. தளபதி ஒரு சில கிளாஸான படங்களை தவிர மோஸ்ட் அவர் 99% அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் அவர் பண்ணாரு. ஈவன் டுவர்ட்ஸ் இப்போ அவரோட எண்ட் ஆஃப் த ஒரு கெரியரில் ஜனநாயகன் அவர் பண்ணுறதும் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான். ஏன்னா அவரோட ஆடியன்ஸ் அதையே பார்த்து வளர்ந்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே வரும்போது நம்ம அடாப்ட் ஆகணும். பட் இந்த கடைசி படம் ரொம்ப அது ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பான கிளாஸான படமாக போயிட்டு அது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரீட்டாக இருக்காதுன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஒரு படத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய மீம்லாம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் போயிட்டு இருக்கு, ஒரு சில இடங்களில் புக்கிங் ஓப்பன் ஆகலை. சென்சார் சர்டிஃபிகேட்டும் ஆல்மோஸ்ட் UA கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு தளபதிக்கு ஒரு பக்காவான ஒரு ஃபேர்வெலாக கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு உண்மையாக லாயல் ஃபேன்ஸாக இருக்கவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிடிக்ஸ்லேயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து நான் வெறும் தளபதி ஃபேனாக மட்டும்தான் நான் இருப்பேன். எனக்கு அரசியலில் அவர் பிடிக்காது, அரசியல் பிடிக்காதுன்னா அவரோட படங்கள் நிறைய படங்கள் ரீரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த கமலா, ரோகிணி முக்கியமான தேட்டர்லாம் போட போகிறாங்க. அந்த தேட்டர்லாம் போய் திரும்ப ரீரிலீஸ் பாருங்கள். தளபதி மெமரிஸோட இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தளபதி ஃபேனாக இருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அரசியல் போனோம்னா அவருக்கு தோணுனா நம்ம சேவை செஞ்சு அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையா சேவை செய்ய காத்துட்ருக்காரு. அவரை நம்ம எப்படியா ஜெயிக்க வச்சு சிஎம் ஆகினா தான் அது நம்மளால பண்ண முடியும். இங்கே நான் அதிகமாக பாலிடிக்ஸ் பேசல. பட் ஆனால் அவர் கூட என்றைக்குமே நான் ஸ்டாண்ட் இருக்குமே இருக்கும். வி ஸ்டாண்ட் வித் விஜய் ஃபார் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி கூட நான் ஹேஷ்டேக் போடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் தளபதி மனுஷன். அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு இந்த ஃபேன் அந்த ஃபேன் மாறிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றுமே தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கேயா பைக்கில் ஒரு ஆஃபீஸ் போகிறேன் வரேன்னா ஸோ இயர்ஃபோன்ஸில் காதில் போட்டல என்னோட பிளேலிஸ்ட்டு ட்ராக் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பாட்டுகளில் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு டிவியில் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி சும்மா ஒரு பாட்டு ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு சாங் போடணும் அப்படின்னா கூட அப்பயும் என் கை கரெக்டாக தளபதி சாங் போட தான் போகுது. ஏதாவது லாங் ட்ராவல் இல்லை எங்கேயாவது போகிறோன்னா கூட காதில் அப்படி வச்சுட்டு அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து பாட்டு கேட்கும்போது அப்பயும் எனக்கு தளபதி பாட்டு தான் ஓடுது. ஈவன் நான் நிறைய ஹாரிஸ் இவனோட ஃபேன் தான், மற்ற பாட்டும் நிறைய பாட்டு கேட்பேன். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியல, ஃபர்ஸ்ட் திங் நம்ம கை போடுறது தளபதி சாங்க்கு தான். இப்போ கூட இந்த ஃபோனை வச்சுட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகும்போது நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலான்னு காதில் வச்சா கூட அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி சாங் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதின்னு நம்ம ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தளபதி படங்கள் தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் அந்தளவுக்கு சினிமாலிக் தான். மோஸ்ட்லி எனக்கு வெளியே எங்கேயா கூட்டு போகணும்னு சொன்னால் கூட படத்துக்கு தான் கூட்டு போவாங்க. நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தளபதி படங்களை தவிர நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் போது ப்ளஸ் வந்து சுற்றி எங்கே பார்த்தாலும் அதில் வந்து தளபதி மெமரிஸ் இருக்கும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு 2 படங்கள் நடிச்சு ஒரு வருஷத்தில் அந்த படத்தையும் நான் தேட்டரில் போய் பார்த்துருப்பேன். எனக்கு அதுவே ஒரு மெமரி. அதை தவிர நிறைய மெமரிஸ் இருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட்டே திரும்பி பார்த்தா அந்த தளபதி தான் இருக்காரு. இப்போ அவரோட கட்சிக்குள்ளே நிறையா நல்ல நல்ல பேர்லாம் உள்ளே வராங்க. நிறைய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நிறைய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து உள்ளே வராங்கன்னும் போது நமக்கு அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. தளபதி இந்த வாட்டி ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி. சில பேர் சொல்கிறாங்க வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. மக்களாக நம்ம முடிவெடுத்தோன்னா எல்லாமே நடக்கும். ஈவன் ஒரு காலத்து எம்ஜிஆர் வரும்போது கூட தான் சும்மா வந்தார். பட் ஆனால் மக்கள் முடிவெடுத்து அவர் சிஎம் ஆகினாங்க. இப்போ இருக்க மக்கள் ஓட்டு காசு வாங்க வேணாம்னு சொல்லல, காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு புது சான்ஸ் தளபதி போட்டு போடுங்க, நல்ல மனுஷன் போட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட டேக். காசு வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம். பட் ஆனால் திரும்ப அவங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரின்றது வந்து நம்ம எந்த கட்சியும் என்னை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலரோ அதுதான் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. டீசெண்டான அரசியல் பண்ணணும், நம்ம எந்த கட்சியும் நம்ம திட்டக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். அதனால தான் நான் பெருசாக இந்த சேனல்லே நான் பெருசாக அரசியல்லாம் நான் பேச மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன் நான். மெயினாக நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக தான் இருக்கணும், அரசியலாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம். தளபதி அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட பாட்டை கூட சன் மியூசிக்கில் போகிறதில்ல, சன் டிவியில் போகிறதில்ல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லைக் வந்து அது சன் டிவி இது. இப்போ அவர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே போகிறதில்ல. ப்ளஸ் சன் டிவி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் அது எப்படின்னு தெரியல. எனக்கு ஏஆர் முருகதாஸ் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே தளபதி அரசியல் வருவாருன்ற மாதிரியான ஒரு படத்தை எடுத்தாருன்னு தெரியல. அந்த படம் இப்போ சர்க்கார் தான் இப்போ ரியல் லைஃப்பில் தளபதி நடந்துட்டு இருக்குதுன்ற போது எனக்கு அந்த படம் அப்போ பார்க்கும்போது பெருசாக ஏதோ ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் படமாக தான் இருந்தது. பட் இப்போ அந்த படத்தில் ஒரு சீன், அந்த சாங்ஸ்லாம் திரும்ப இந்த ஒரு யூடியூப் ஓடிடியில் போட்டு போகும்போது எனக்கு செம கூஸ் பம்பாக இருக்கு.
பார்ப்போம். ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாசன் சொல்ல மாதிரி தளபதி கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் டவுன்ஃபாலில் இருந்தவரை துப்பாக்கி கத்திலாம் கொடுத்து தளபதி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்குள்ள வேற மாதிரி கொண்டு வர வச்சவர். அது மாதிரி அட்லீஸ்ட் அவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்து தளபதியை பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக ஆக்கினவர். தெரி, பிகிலு, மெர்சல் இதெல்லாம் கொடுத்து தளபதியை வேற லெவல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம். அதனால ஏஆர் முருகதாஸ் அட்லீஸ்லாம் தளபதி லைஃப்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர், லியோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் தளபதி கேரக்டர் ஒரு மாஸ் கமர்ஷியல் படங்களை கொடுத்து அதுவும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தவங்க. ப்ளஸ் நெல்சன் மட்டும்தான் இந்த பீஸ்ட் கொடுத்தாரு. பட் அதுவும் நல்லா வர வேண்டிய ஒரு படம். அது அவர் மேலே மிஸ்டேக் இருக்குது, அவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க தளபதி நல்ல ஸ்டேஜில் கொண்டு வந்த டேரக்டர்ஸ். பழைய டேரக்டர்ஸ் அவங்க அப்பாவே மெயினாக சொல்லலாம். 8-9 படம் கிட்ட தளபதி வச்சு பண்ணியிருக்காரு. அதில் ஆல்மோஸ்ட் 4-5 படங்கள் ஃப்ளாப் தான் ஓப்பனாக சொல்லணும். ஒரு 4 படம் தான் நல்லா இருக்கும். இந்த மண்பு மிகு மாணவன் ஒரு சில படங்கள்லாம் நல்லா இருக்கும். அவர் படங்கள்லாம் அதெல்லாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா அவர் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரும் ஒரு எஃபெக்டை போட்டு தான் வந்திருக்காரு. அவங்க அப்பாவால் வரல. தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக ஹிட் ஆகி தான் உள்ளே வந்தார். பூவே உனக்காக டேரக்டர் ஒன்றும் அவங்க அப்பா கிடையாது அப்படின்னும் போது ப்ளஸ் அவரோட உழைப்பால தான் அவர் உள்ள இந்த லெவலுக்கு தளபதி வந்திருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே பேசுகிற பேச்செல்லாம் யாருமே கண்டுக்காதீங்க. அவர் போறாரு, திரும்பி அரசியலுக்குள்ளெல்லாம் வர லைக் அரசியலுக்குள்ள போய் திரும்பி சினிமாக்குள்ளெல்லாம் வரமாட்டாரு, சரி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுறாங்க. பட் ஆனால் அவரே டைலாக் பேசுறாரு, இது நான் திரும்பி வந்துடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஐ எம் கம்மிங், அரசியலுக்கு மட்டும் தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரைலர்ல பயங்கரமாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா இருக்கும். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே கிடைக்கலாம் கூட செகண்ட் டே தேர்ட் டே போய் பாருங்க. ஃபேன்ஸாக இருந்து 3,000-4,000 கொடுத்து பார்க்க விட்டு முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிட்டு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை போய் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் படம் பெருசாக ஹேட்டை தெரிவிக்காதீங்க. எல்லாரும் ஹாப்பியாக பாருங்க. படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து அந்த அளவுக்குலாம் முக்கியம் இருக்காது படம். அது பகவன் கேசரி கலாய்க்கிறாங்க. ஈவன் அந்த பகவன் கேசரியே ஒரு ஆவரேஜ் நல்ல கமர்ஷியல் படம் தான். அது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் தளபதி ஃபேன்ஸ் சொல்கிறான்னு. பட் இந்த படத்தை நான் 2 வருஷத்துக்கு மட்டும் நான் பார்த்துட்டேன். ஸோ பகவன் கேசரி படம் நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் தான். அது பாலையா அவர் பேசுகிற டைலாக்னால எல்லாரும் சிரிப்பாங்க, காமெடி பீஸ்னு. பட் இது வந்து கொஞ்சம் நான் வந்து தளபதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ நல்ல மாஸ் ஆக்டர் தான். எனக்கு பாலையா ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவர் படங்கள்லாம் நான் அவ்வளோ ப்ரௌடாக நான் போட்ட படங்கள்லாம் நிறைய படங்கள் ரிவ்யூ இருக்காது. யாருக்கு பிடிக்குதோ எனக்கு பர்சனலாக பாலையா பிடிக்கும். இது வந்து நான் இந்த படத்தில் தளபதி நடிச்சிருக்காரு, இந்த ரீமேக்கில் நடிச்சிருக்காருன்றதுக்காக சொல்லலை. இது நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு வந்து கமெண்ட் பண்ண போறீங்க. ஜென்ரலாகவே என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய படங்களுக்குலாம் நல்லா பாசிட்டிவாக தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அது ப்ரூஃபே இருக்குது. அதனால் யாரையும் நான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம், தளபதியோட லாஸ்ட் படம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். நல்லா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ கம்மியாக தேட்டர்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போடுங்க. ஏன்னா இங்கே ஒரு தீய சக்தி, ஸோ பராசக்தி படத்தோட வந்து தேட்டர்ஸ் அதிக தேட்டர்ஸ் ஆக்குபை பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்து, ஒரு சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் உள்ள போய். ப்ளஸ் இது யாரும் அடிச்சுக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களும் நம்ம தேட்டருக்குள்ளே பண்ணிக்கூடாது. ஒரு ஃபேனாக கடைசி படம் டீசெண்டாக நம்ம போய் பார்த்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாதான் அது தளபதிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ சினிமா விட்டு போகிறோம், அரசியல் நல்லா பண்ணலாம். இங்கே நம்ம திரும்பி அந்த ஃபேன்ஸ் ஃபைட்னு அசிங்கமாக அடிச்சுக்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அது ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக தளபதி திரும்பி என்னோட சைல்ட்ஹுட்டை சுற்றி எங்கே திரும்பி பார்த்தாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. என்னோட சின்ன வயசுலேயும் நான் தளபதி ஃபேன். அது ஒரு மிட் ஏஜ்னா தளபதி ஃபேன். இப்போவும் நான் தளபதி ஃபேன். எப்போவும் நான் ஒரு தளபதி ஃபேன் இனிமேல் தளபதி தொண்டனாகவும் இருப்பேன். கட்சியில் அவருக்காக உழைச்சி அவர் எப்படியே உங்களை நான் ஜெயிக்க வைக்க நான் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் தளபதி. அது மட்டும்தான் உண்மை. கண்டிப்பாக வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவை ப்ளஸ் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மனசு நிறையோட எனக்கு இருக்குது. இனிமேல் வந்து நான் வந்து தளபதியை பற்றி நிறைய இந்த சேனலில் இனிமேல் வீடியோ போட போகிறேன். இப்போ அரசியல் வேறு ஆரம்பிச்சு. பட் அது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோவாக தான் இருக்கும். பட் ஒரு ஆக்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்காக நான் போடுற வீடியோ இந்த வீடியோவாக இருக்கும். இன்னும் ஒரு இந்த ஜனநாயகன் படம் வந்தோன்னா ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஜனநாயகன் போய் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படியே அழுகியாக வருது, இதுதான் அவரோட லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் எமோஷனலாக நான் ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா இனிமேல் அவர் திருப்பி அரசியல் வந்து நம்மளை தான் பார்க்க போகிறார், மக்களை தான் தேடி வந்து பார்க்க போகிறார் அப்படின்னு தளபதி என்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். மற்ற ஆக்டர்னா ஸோ ஃபேர்வெல் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க, ஃபேன்ஸை பார்க்க எதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவார்ட் ஷோக்கு தான் வருவாங்க, ஃபேன்ஸ் பார்க்கலாம் வர மாட்டாங்க. இந்த தளபதி நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம், அவர் ஸ்பீச்சஸை கேட்க போகிறோம், அவர் நமக்கான எவ்வளோ செய்ய காத்துட்டு இருக்காருன்னும் போது எனக்கு அதனால தான் எனக்கு மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு அழகாக வரலையோன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அப்படி தளபதி போகிறார் அப்படி இப்படிலாம் அழுதாங்க. பட் கண்டிப்பாக தளபதி நம்ம கூட தான் இருக்காரு அரசியலில். கண்டிப்பாக அவர் நம்ம எல்லாருமே அவர் என்றைக்கும் அவர் நம்ம கூட தான் எங்கேஜ் ஆக போகிறாரு, பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது உள்ள. ஏன்னா வந்து ஒரு ஆக்டரான ஒரு தளபதி நான் மிஸ் பண்ணுறேன், தளபதி விஜய். பட் ஆனால் ஒரு பொலிட்டிஷியனாக வேறு மாதிரி தளபதி சஸ்டெயின் பண்ணுவாருன்றதை நம்பலாம். நான் என்றைக்குமே தளபதி கூட மட்டும்தான் இருப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பார்க்கலாம் என்னதான் நடக்கும். நிறைய லாயல் ஃபேன்ஸ் அவரை சுற்றி இருக்காங்க, நிறைய லாயல் தொண்டன்கள் அவரை சுற்றி இருக்காங்க. இனிமேல் அரசியல் வந்ததுக்கப்புறம் எப்படி போகிறாரு, அவரோட பாதைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்டாரோட ஒரு இது வந்து அவரோட அந்த ஒரு எரா வந்து முடியிற ஸ்டேஜில் இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போ அந்த படம் வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிடுச்சு.
பார்ப்போம் இதுக்கு அடுத்து யார் ஒரு பெரிய ஸ்டார் அந்த சினிமாக்குள்ள தளபதிக்கு அடுத்து வராங்க. சும்மா அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டாருன்றதுக்காக சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கே பிடிக்காது, சிவகார்த்திகேயன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இன்னொரு ஒரு 5 years கழிச்சு பார்ப்போம் யார் வரான்றது. தளபதி அவர் போயிட்டார் அரசியலுக்கு, திரும்பி அவர் வருவார் அப்படி இப்படின்லாம் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க அவர் என்ன அரசியல தோக்க போறாரு, திரும்பி வர போறாரு, அவர் தோப்பாருன்னு இவங்க பார்த்தாங்களா, அந்த மாதிரி சில பேர் சொல்ற கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.